அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்க சந்தோஷமாக, சமாதானமாக, சுகமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளே நான் விசுவாசிக்கின்றேன். தொடர்ந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தொடர்ந்து இந்த காலையில் கர்த்தருடன் என்கிறதான யூடியூப் சேனலை தவறாமல் பாருங்க, மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. இதன் மித்தமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளின் தியானத்திற்கு என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆண்டவர் சவுலை பார்த்து சொன்ன அருமையான வசனம், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லுகிற அருமையான வசனத்தை பார்க்கிறோம். என்ன சம்பவம் இது என்று சொன்னால், சவுல் ராஜா ஈசாயினுடைய வீட்டிற்கு போய் புதிதாக ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ண வேண்டும். அந்த ஈசாயினுடைய மகன்களில் எல்லாரையும் பார்க்கிறார். அப்பொழுது ஈசாயினுடைய மகன் தாவீதினுடைய சகோதரரை பார்க்கும்போது, அவங்க ஆளை பார்க்கும்போது நல்ல வாட்ட சாட்டமாக இருக்காங்க, பலசாலியாக இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் என்ன பண்ணுறேன், முகத்தை பார்க்கிறவன் அல்ல, இவன் இல்லை, இவனை நான் புறக்கணித்தேன். ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவர் என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் அன்றைக்கு நினைவுபடுத்தின காரியங்களை பார்க்கிறோம். ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், மந்தையிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறிய பையன் தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஏனென்று சொன்னால், தாவீதினுடைய இருதயத்தை ஆண்டவர் அறிந்திருந்தார். அவன் இருதயத்தில் ஆண்டவருக்கு ஏற்றவனாக இருந்தான், கர்த்தரிடத்தில் வைராகியம் உள்ளவனாக இருந்தான், ஆண்டவருடைய நாமத்தை குறித்து அவன் ஒரு பெரிய தேவ அன்பினால நிரப்பப்பட்டிருந்தான் என்று சொல்லி பின்னாடி வசனங்களில் நம்ம பார்க்க முடியும். அப்போ இன்னைக்கும் உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற செய்தி என்னவென்று சொன்னால், அநேக விஷயங்கள்ல நம்ம என்ன பண்றோம், முகத்தை பார்த்து ஆளுடைய தோற்றங்களை பார்த்து இந்த உலகத்துல நம்ம ஏமாந்து போகிற காரியங்களை பார்க்கிறோம். வெளிப்புறமான தோற்றங்கள் அழகாக இருக்கலாம், ஆனா அதுக்கு உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியும், ஒரு சில அசிங்கமான காரியங்களை நம்ம பார்க்க முடியும். ஆகையினால இன்றைக்கு வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். இந்த இருதயத்தில் ஆண்டவர் விரும்புகிற காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள், ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் வந்து தங்குகிற அளவிற்கு நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். இருதயத்தில் சுத்தமுடையவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறது. அப்போ ஆண்டவர் விரும்புகிற அந்த பரிசுத்தத்தை உங்களுடைய இருதயத்தில் தருவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகையினால வெளிப்புறமாக நம்ம எப்படிப்பட்ட தோற்றமாக இருந்தாலும் அதை ஆண்டவர் விரும்புகிறவர் அல்ல. இருதயத்தில் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கும்போது, இந்த இருதயத்தை ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, சுத்த இருதயத்தோடு நம்ம வாழும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகையினால உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்துருங்க. நம்ம இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்கும்போது அந்த இருதயத்தில் அவர் வந்து தங்கி வாசம் செய்து நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, கர்த்தர் ஆண்டவரே மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறீர் என்று சொல்லி, நீங்க பார்க்கிற இருதயம் பரிசுத்தமானதாக, நீங்க விரும்புகிறதாக, நீங்க வந்து இந்த இருதயத்தில் தங்கியிருக்கிற இருதயமாக ஆண்டவரே நீங்க மாற்றித்தாங்கப்பா. எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.